மாற்றம் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய ஸ்தாபகரும் விடியல் நூல் வெளியீட்டினுடைய ஆசிரியருமாகிய அழைக்கிறோம். தொடர்ந்து இன்றைய விடியல் நூல் வெளியீட்டிலே மதிப்பீட்டு உரையினை வழங்க வந்திருக்கின்ற மதிப்பார்ந்த திரு கலாநிதி தனபாலன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து மாற்றம் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய இயக்குனர் தந்தையும் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான திட்ட முகாமையாளர் திரு பென் அவர்களை அழைக்கிறோம். இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற அருட்தந்தை எஸ் தேவியன் அடிகளார் அவர்களை தொடர்ந்து யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய மாற்றம் அறக்கட்டளையும் யாழ் மாவட்ட செயலகமும் இணைந்து நடாத்தும் விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். மாற்றம் அறக்கட்டளையும் யாழ் மாவட்ட செயலகமும் இணைந்து நடாத்தும் விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். அதனாலே அடிமைகளாகிக் கொண்டிருந்த இளைஞர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியாக அருட்தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அவர்களினாலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்றைய நாட்களிலே நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகளை செய்கின்றோம். அதே போல சிகிச்சை அளிக்கிற வசதிகள் தற்பொழுது எங்களிடம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் குடும்பங்களிலே இருக்கிறவர்களுக்கு நோயாளிகளாக குடிபோதை நோயாளிகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த உதவிகளை செய்து வருகிறோம். ஆனால் இந்த உதவிகள் போதாது என்று எங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த போதை ஒரு புற்று ஈசல் போல் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே மலிந்திருக்கிறதை நானும் நீங்களும் நன்றாக அறிவோம். என்னிடம் இன்னொரு கேள்வி இருக்கிறது. சரி, நாளைக்கு இலங்கையில் போதையெல்லாம் நின்றுச்சு, அதுக்கு பிறகு எல்லாரும் ஓட்டாயா இருப்போமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இலங்கையில போதை இல்லை, போதை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. ஒருத்தரும் விற்கலாத, ஒருத்தரும் வாங்கியலாத, ஒருத்தரும் பாதிக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வேலை முடிஞ்சுதான். இங்கேதான் நான் மாற்றத்தினுடைய தூர தரிசனத்தை பார்க்கிறேன். அதான் எங்களுடைய விஷன். அதனுடைய மூல காரணங்களை நாங்கள் இன்னும் அளிக்கவில்லை. அது எங்களுடைய சமூகத்தினுடைய விழுமியங்களிலே தான் தங்கி இருக்கிறோம். ஒரு சமூகம் எப்படி இளைஞர்களை எங்கே கொண்டு போகிறது என்றதிலே தான் எங்களுடைய அந்த வெற்றி தங்கி இருக்கிறது. அதிலே தான் மாற்றம் அறக்கட்டளையினுடைய வெற்றியும் தங்கி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆகையினாலே இன்றைய நாளிலே நீங்கள் எல்லோரும் எங்களோடு இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு பெரிய பலம். இன்றைக்கு மட்டுமல்ல, நாங்கள் உங்களை நாடி வரும் பொழுது, உங்களுடைய சேவை தேவைப்படுகிற பொழுதும் சரி, உங்களுடைய உதவி தேவைப்படுகிற பொழுதும் சரி, தனிப்பட்ட முறையிலும் குழு ரீதியாக நீங்கள் எங்களுக்கு செய்து வருகின்ற உதவிகளுக்கு நன்றி. இது ஆளுநரிலிருந்து செயலகத்திலே வேலை செய்கிற, பிரதேச செயலகங்களிலே வேலை செய்கிற, கிராம மட்டத்திலே வேலை செய்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? அரசாங்கத்தினாலே எங்களுக்கு மகிழ்வள வளாகம் ஒரு காணி வழங்கப்பட்டிருக்கிறது மருதங்கனி பிரதேசத்தில். இந்த காணியை ஒரு வளமுள்ள இடமாக விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் ஏற்ற ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய திருத்தலாம் அற்புதமான அடிகள் தீபியினுடைய ஆழமான வரிகளையும் யாழ் வலய கல்வி பணிப்பாளர் அவர்களையும் மற்றும் தென்மராட்சி மற்றும் தீவக தொடர்ந்து
பிரதி பதிவாளர் நாயகம் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நன்னடத்தை ஆணையாளர் அவர்களை அழைக்கிறோம். கைத்தொழில் அபிவிருத்தி சபையினுடைய வடமாகாண பணிப்பாளர் அவர்களை என்போடு அழைக்கிறோம். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். யாழ் மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய இணைப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். மருதங்கேணி பிரதேச செயலாளர், வேலணை பிரதேச செயலாளர், ஊர்காவல்துறை பிரதேச, சாவகச்சேரி பிரதேச செயலாளர், தனியார் பஸ் சங்க உரிமையாளர்களுடைய தலைவர் அவர்களை அழைக்கிறோம். யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாடு சபையுடைய மாவட்ட இணைப்பாளர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். உடல்நல மருத்துவர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர் உடல்நல மருத்துவர் திருமதி வினோதா சிவன் அவர்களை அழைக்கிறோம். நிறைவேற்று பணிப்பாளர் சொந்த ஐயா அவர்களை அழைக்கிறோம். பெட் குழுவினுடைய உறுப்பினர் அருள் சகோதரி மேரி அவர்களை அழைக்கிறோம். பணிக்காலத்திலே அல்லது பணிக்குழாமிலே நாங்கள் இதனை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு சமூகத்திலும் விடியலை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான விடியலை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு நாங்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நூல் எங்களுக்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. இரவு தமிழிலே மிகவும் இலகுவாக வாசிக்கக்கூடிய விளங்கக்கூடிய வகையிலே இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்றைய எங்களுடைய சமூகத்தினுடைய மிக முக்கிய தேவையான விடயத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த நூலை அவர் ஆக்கியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த கடமை கூட்டிலே உண்டாக இந்த மது பாவனை அல்லது போதைப் பொருள் பாவனையிலிருந்து எங்களுடைய சமூகத்தை விழிப்புணர்வூட்டி அவர்களை இந்த தீய பாதையிலிருந்து விடுவித்து அவர்களை நல்ல விடியலை நோக்கிய பயணத்துக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். உண்மையிலே அதுதான் நாங்கள் இந்த மாற்றத்திற்காக செய்கின்ற ஒரு நல்ல கைங்கரியம். ஆகவே நினைக்கின்ற இதில் நாங்கள் அனைவரும் அந்த திட சங்கல்பத்தை பூண்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடியலை அவர்களுடைய வாழ்விலே விடியலை அல்லது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டாக்க நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்ற பொழுது சில வந்து அதுக்கு அடிக்கடி சந்திப்பார். சில பிரச்சனைகள் பொதுவான பிரச்சனைகள் சொல்லி கதைத்து கொண்டிருந்தார். அவர் வந்து கொஞ்சம் காலம் கதைத்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு 20 இளம் தாய்மார்கள் கிட்டத்தட்ட 18-19 வயதை சேர்ந்த பிள்ளைகளோட இளம் தாய்மார்கள் வந்தார்கள். இந்த குடும்பத்தில் இந்த குண்டார் வந்து சொன்னார்கள், ஐயா நீங்கள் எங்களுடைய கணவன் மாதிரி வீட்டு தரவன் என்று வந்தார்கள். சின்ன குழந்தையுடன் வந்த இளம் தாய்மார் என்னதான் அவர்கள் இந்த இதுக்கு அடிமையாக விட்டார்கள். போதைக்கு அவர்களை வீட்டு தரவன். இப்போ நாங்கள் பொருட்களெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த இதுக்கு புறால் வாழ்க்கை மையத்துக்கு அனுப்புவோம் சொன்னால் அங்கே இடம் இல்லை. 30 இருக்கிற அந்த காட்டில் இடம் இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியது பின்னதான் அவர்கள் தான் பென்ஷன் பற்றி கேட்டால் ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்கள் இப்படி காப்பாற்றிக்கிறவங்க என்ன செய்வோம்னு சொல்லி உடனே அவரோட சொன்னால் நாங்கள் அவரோட தொடங்குவோம். நாங்கள் ஒரு புனர்வாழ்வு நிலையத்தை தொடங்குவோம்னு சொன்னோம். நானும் சொல்லி அப்போ நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் தொடங்குவோம். தொடங்கினது இந்த கண்டிக்கோட்டையில் அந்த
பழைய சிறைச்சாலை இந்த இடத்துக்கு பக்கத்தினால் அது முதல் முறை ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு இந்த இடம் தான் குறிக்கப்பட்ட இடம் தான், அதுதான் இயங்கி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அதில் கிட்டத்தட்ட அதை சொல்லுவார், கிட்டத்தட்ட 50 விதமானாக்கள் திருந்துவார்கள், 50 விதமானாக்கள் திருந்தியும் போய் வந்த புகழ பாதிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அது ஆரம்பிக்கப்பட்டது. அவர் பிறகு எந்த முயற்சியால் தான் பிறகு ஸ்டான்லி காலேஜ் பக்கத்தில் தான் ஒரு இடத்தை எடுத்து அங்கே கொண்டு போனார். அப்போ அவர் இங்கே இருக்கின்ற பொழுது எனக்கு முதலே சொன்ன அந்த இயக்குனர் இந்த வடமுறை அர்ப்பணித்தது போல் என்னால் அவரை ஓட்டோவை ஏற்றி கொண்டு போய் ஏனென்றால் இந்ததுக்கு நடந்த என்று சொன்னால் இவரை ஏன் இந்த புனர்வாழ்வை நடத்த வேணும், நாங்கள் விற்கிறோம், கூடுதலான காசு உழைக்கிறோம், நீங்கள் ஏன் மாற்றுறீர்கள், பாவனையிலிருந்து ஏன் ஆக்களை மீட்கிறீர்கள் என்றதான் நான் வேண்ட கோஷம் அதுதான். ஏன்னா எங்கெந்த உழைப்பை இவர் கெடுக்கிறார், பாதி எப்படி எவ்வளோ சமூகம் எப்படியான ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கிறது சொல்லி எங்கெந்த பாதிக்கிறான்றதான் அது பிரச்சனை. நல்ல காலம் அது நம்ம கடவுளுக்கு எல்லாம் அவர் நம்பி வந்தது. இல்லாட்டி அது பக்கத்தால் யாரோ போனவர்கள் அந்த அளவு கூட கேட்டு தான் பாதனை மீட்டெடுத்து கொண்டு வந்தவர்கள். அப்படி அதன் பிறகு இங்கே வைக்கும் இந்த ஸ்டான்லி காலேஜ் பக்கத்தில் இருந்த பொழுதும் அந்த புனர்வாழ்வு நிலையத்திலும் கல்லறிகிறது இதனையே நடக்க விடாமல் குழப்பம் பண்ணதான் இந்த சமூகம் அதான் என்ன நிலவில் இருக்கின்ற வர நாங்கள் ஒரு மிக ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரராக வர வேண்டும். மாற்ற மரக்கட்டளை யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து நடாத்தும் விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கான நன்றியுரை வழங்குவதால் உங்களுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனக்கு எல்லோரையும் தனித்து ஒவ்வொருத்தராக நன்றி சொல்ல வேண்டும் என்றதான் எனது ஆசை. ஆனால் உங்களுடைய நேரத்தை கற்றுக்கொண்டும் காலத்தை கற்றுக்கொண்டும் மிகவும் சுருக்கமாக நன்றியுரையை வழங்க திட்டமிட்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய நாளிலே இந்த விடியல் நூல் வெளியீட்டு நிகழ்வை நாம் சிறப்பாக கொண்டாடி மகள நல்லதொரு காலத்தை சூழலையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றியை இருகரம் கூப்பி செலுத்துகின்றேன். இந்நிகழ்வின் பிரதம விருந்தினரும் வட மாகாண ஆளுநருமான கௌரவ விருந்தினர் திரு நாவண்ணா வேலுநாயகன் ஐயா அவர்களுக்கு இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். மேலும் எமது நிகழ்வின் கௌரவ விருந்தினரும் இன்றைய வளர்வை நிறுவனத்தின் இயக்குநரும் ஆகிய அர்ப்பணி சூஃபி தேனி அமதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.